Hi students, today we are see the topic Unit 1 Radar method. Okay, last classல நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறது, வெர்னியர் காலிப்பர் மூலமாக லென்த் எப்படி மெஷர் பண்ணுறது, அண்ட் ஸ்க்ரூ காட்ச் மூலமாக டயாமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அண்டு ட்ரையாங்குலேஷன் பேரலக்ஸ் மெத்தட் மூலமாக ஆங்கிளும் அண்ட் ஹைட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நம்ம ரேடார் மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ ரேடார் அப்படின்ற வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரேடார் வந்து எதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பை த எர்த் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் இருக்க நியர் பை த பிளானெட்டை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்காக தான் ரேடார் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து ரேடியோ வேவ்ஸ் மூலமாக நம்ம சென்ட் அண்ட் டிரான்ஸ்மிட்டரை வச்சுட்டு ஒரு பிளானெட்டில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரிசீவராக எடுத்துக்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா டைம் ட்ராவல் மெஷர் பண்ணுவோம். அதாவது இப்போ ரேடியோ வேவ்ஸ் வந்து போயிட்டு திரும்ப எவ்வளோ ரிஃப்ளெக்ட் கொடுத்துருக்கு, அதாவது நம்ம சென்ட் கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ ரிசீவ்டு வந்திருக்கு அப்படின்றத தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளானட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வந்து ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், அதாவது நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கோம் அது அந்த அளவுக்கு நம்ம டைம் டேக்கன் எடுப்போம். ஸோ ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ ரேஷியோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ரேடியோ வேவ்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது போயிட்டு ரிசீவ் ஆகியிருக்க டைம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T = V × T டிவைடட் பை 2. ஓகேவா, இங்கே V அப்படின்றது தான் நம்மளுக்கு என்னது, ஸ்பீட் ஆஃப் த ரேடியோ வேவ்ஸ், ஸ்பீட் ஆஃப் த ரேடியோ வேவ். டைம் டேக்கன் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பை த ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் பாத் த ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா, ஸோ டிவைடட் பை த 2 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை த 2 அப்படிங்கிறது தான் என்னது நம்மளுக்கு அதனோட டைம் டேக்கன். ஸோ ரெண்டையும் நம்ம வச்சுட்டு ஒரு நம்ம அதனோட ஸ்பீட் ஆஃப் த ரேடியோ வேவ்ஸ் அண்ட் டைம் டேக்கன் வச்சுட்டு எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்துட்டு ரேடார் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ரேஞ்ச் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் லென்த்து இது இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட், இன்டீரியர் 1 மார்க்கில் வந்துட்டு கேட்பாங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். ஸோ மாஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது, ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். ஓகேவா, மாஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்டு ஒரு பொருளினுடைய ஸ்பேஸ். ஓகேவா, ஒரு பொருளினுடைய ஸ்பேஸ். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன் இன் த பாடி. ஓகேவா, ஸோ இதில் வந்து எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், கிலோகிராம். ஸோ ஒரு மாசஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட குவான்டிட்டி வச்சுட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டைனி மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் 10th எவ்வளோனா 9.11 × 10⁻⁻31 கிலோகிராம். இதே கியூஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோனா 10⁻55 கிலோகிராம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம மாஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்போ நம்ம ஒன்றும் இல்லைடா, நம்ம ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளினுடைய மாஸை வந்து நம்ம எவ்வளோ எலக்ட்ரானில் ரொம்ப சின்னதாக இருக்கிறது இல்லை அண்டத்தை விட பெருசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத கீழே பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் மாசஸ். இப்போ எலக்ட்ரான்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா, எலக்ட்ரானோட மாஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 10⁻⁻30. இப்போ புரோட்டான் ஆர் நியூட்ரானா 10⁻⁻27 மாஸ் தான் இருக்கும். இப்போ யுரேனியம் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா 10⁻⁻25 மாஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆர்டர் வைஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்னதுலேருந்து ரொம்ப பெருசு வரைக்கும் கால்குலேட் மாஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிளானட் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி இருக்க அந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எதில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்மால் மாசஸ் ஆஃப் அட்டாமிக்காக இருந்தாலும் சரி, இல்லை சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு வெயிட்டில் இருக்க பேலன்ஸ் வந்து காமனாக நம்ம வந்து காமன் பேலன்ஸ் வந்து என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் காமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ். இப்போ டைம் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்லலாம், இப்போ காலம் வந்து நமக்கு டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வர்ட் யார் சொல்லியிருக்கா, சர் ஐசக் நியூட்டன் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா டைம் வந்துட்டு சீராக முன்னாடி போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நம்மளோட கிளாக் வந்து என்ன டைமை காட்டுதோ அதுதான் நம்மளுக்கு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் டைம் அப்படின்றத நம்ம எப்படி கிளாக்கை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். டைம் இன்டர்வல் வந்து கிளாக் வச்சு தான் மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம் இருக்குது. இப்போ பேஸ்ட் ஆஃப் இதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பீரியடிக் வைப்ரேஷன் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு சீசியம் ஆட்டம். ஓகே, அப்போது அந்த கிளாக்ஸ் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. நம்மளோட கிளாக்ஸ் வந்து நம்ம சன்லேருந்து நம்ம அந்த காலத்தில் இந்த கோழி கூவுறது இந்த மாதிரியான டைம் வச்சுட்டு வெதர் இந்த மாதிரியான டைம்லாம் வச்சுட்டு நம்ம சூரியன் நடுநிலைக்கு உதிச்சா 6 மணி, பாதி வந்துச்சு அப்படின்னா 12 மணி, மறைஞ்சதுன்னா திரும்ப 6 மணி, இந்த மாதிரியான டைமிங் வந்து சொல்லிக்கிட்டாங்க. பட் நாம் வந்து டெக்னாலஜி வரும்போது இந்த கிளாக்ஸ் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வருது. என்னென்ன கிளாக்ஸ் பாருங்கள், எலக்ட்ரானிக் ஆக்சிலேட்டர், எலக்ட்ரானிக் ஆக்சிலேட்டர்லேயே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் கிளாக்கு, குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கிளாக்கு, அட்டாமிக் கிளாக் இந்த மாதிரி வந்து எலமெண்ட்ரிக் பார்ட்டிகல்ஸ் வச்சுட்டு ஒரு ரேடியோ ஆக்டிவ் டேட்டிவ் இந்த மாதிரியான கிளாக்ஸ் வந்து ஆர்டர் வைஸ் நம்ம வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. சரியா? ஸோ ஒரு ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸில் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், டேபிள் பாருங்கள். இப்போ ஒரு ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கலில் வந்து எவ்வளோ மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிக்கல் வந்து எவ்வளோ டைம் இன்டர்வல் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻24. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரே வந்து டைம் பீரியடில் எவ்வளோ எக்ஸ்ட்ரே வந்து ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻19. இப்போ விங் கேஃப் அண்ட் ஐ வந்து மூடி திறக்குது இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10⁻⁻1 இந்த மாதிரியான டைம் இன்டர்வலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளுக்கு மெஷர் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தியரி ஆஃப் எரர்ஸ். ஓகே, இப்போ இதில் எவ்வளோ நம்ம எரர்னாலே நம்மளுக்கு என்னது, ஃபஸ்ட்டு நம்ம எரர்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு நம்ம சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். ஸோ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபவுண்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் தான். ஓகேவா? ஸோ மெஷரிங் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம் வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும்போது அக்யூரேட்டாகவும் கொடுக்கும், சம்டைம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம அந்த என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எரர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு நம்ம கால்குலேஷன் போடுறோனாலே அப்போ அந்த மெஷரிங் வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக எரரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படிலாம் பாசிபிள் ஆகுமா, மெஷர்மெண்ட்டில் எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எரர்ஸ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மெஷர்மெண்ட்டில் 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அக்யூரசி, அதாவது மெஷர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அக்யூரசி அண்டு ப்ரீசிஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 மெத்தடையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா எரரை வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அக்யூரசி அண்டு ப்ரீசிஷன் பாருங்கள். அக்யூரசி அப்படின்னாலே நம்ம என்ன, இப்போ அக்யூரேட்டாக ஒரு வேல்யூ கொடுக்குதுன்னா அதுதான் நம்ம வந்து அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு நம்மளோட ஹைட் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும் இல்லையா? ஸோ நம்ம ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு ஆடிஸ்டிக் மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணும்போது இப்போ நீங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க ஹைட்டை விட கம்மியாக வருது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்னது எரர் காட்டுது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம நாட் அக்யூரேட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மெஷரிங் ஹைட் வந்து ஒரு லேசர் ஆடிஸ்டிக் மூலமாக கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக அந்த மெஷரிங் வேல்யூ வருது. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், இந்த வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ட்ரூ வேல்யூன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ட்ரூ வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தியரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லெவல் ஆஃப் அக்யூரசி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஆஃப் வேரியஸ் வந்து கொடுக்குது. ஸோ இந்த அக்யூரேட் டேட்டா வந்து நம்ம வெரி டிஃபிகல்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு எரர்ஸை கொடுக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். இப்போ மெஷரிங் நம்மளோட ஹைட்டே வந்து இப்போ 55.0 இன்ச்சு அந்த ஆஸ்ட்ரிக் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அது வந்து என்னது நாட் அக்யூரேட் வேல்யூன்னு சொன்னோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு என்னது ப்ரீசியஸ். ஸோ அக்யூரேட் வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து அக்யூரேட்ஸ். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெஷர்மெண்ட் ப்ரீசிஸை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த அக்யூரேட் வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டெம்பரேச்சர் அவுட் ஆஃப் டெம்பரேச்சர் பில்டிங்கில் வந்து 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், ஒரு தெர்மோமீட்டர் மூலமாக எவ்வளோ அவுட் சைடில் ரியல் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ திரும்ப பார்த்தோம் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா அது அக்யூரேட். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாக்டாக டெம்பரேச்சர் வந்து அதே டெம்பரேச்சரை கொடுக்குதுன்னா அதை வந்து அக்யூரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாற்றி கொடுக்குதுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரினுடைய தெர்மாமீட்டரில் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து காட்டிட்டு வருது. 10.4 டிகிரி செல்சியஸ், 10.2 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரியான வேல்யூஸை கொடுக்குது. ஸோ இதில் ரியல் டெம்பரேச்சர் இன்சைட் ஆஃப் த ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும், 9 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க தெர்மோமீட்டரில். ஸோ இது வந்து நம்மளுக்கு நாட் அக்யூரேட் வேல்யூ இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 1 டிகிரி ஆஃப் த ட்ரூ வேல்யூ கொடுத்துருக்கு. பட் நம்ம எல்லா வேல்யூஸும் மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளோஸாக வந்து எவ்வளோ வேல்யூ கிடைக்கும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 10 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விசுவல் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட் ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் வேல்யூ இப்போ ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேல்யூ வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூரசி அண்ட் ப்ரீசியஸ்னாலே இப்போ நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ மிட் பாயிண்ட்டை தவிர, அதாவது இந்த மாதிரியான பாருங்கள், இப்போ ஒரு நாட் அக்யூரேட் அண்ட் நாட் ப்ரீசியஸ். இப்போ ஃபஸ்ட்டு விசுவல் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து ஷூட்டிங் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டை தவிர மீதி இருக்க இடத்துல ஷூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நாட் அக்யூரேட் அண்ட் நாட் ப்ரீசியஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மிட் பாயிண்ட் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு கவர் ஆகிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்டோட அந்த மற்ற அக்யூரேட் வேல்யூவும் சேமாக இருக்குது. அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்றது தான் நம்மளுக்கு என்னது ப்ரீசியஸ். ஸோ அதை சுற்றி அந்த ஷூட்டிங் பால் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சென்டராக க்ளோஸாக நம்மளுக்கு வந்து அந்த ஷூட் வந்து ப்ரீசியஸ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அக்யூரேட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சி எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட் அண்டு ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எரர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னாலே அதில் எரர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன எரர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் எரர்ஸ், சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அண்டு கிராஸ் எரர்ஸ். இந்த 3 எரர்ஸும் பாசிபிளாக இருக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு மெஷரிங் கொடுக்குறோம் அப்படின்னா
இதை வந்து நம்ம அந்த மெஷரிங்கை வந்து திரும்ப அதே எரர்ஸை கொடுக்குது அப்படின்னா அதனோட ரிசல்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன வரும், அது வந்து சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதில் வந்து அதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது சரியான அளவை கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து திரும்ப சரி பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம அதை மெஷர் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டான எரர் காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், imperfection in the experimental technique and ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னிக் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்துட்டு எடுக்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு எரர்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்சனல் எரர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இனிஷியலாக வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த கேர்லெஸ்னஸ்னால கொடுக்கறத வந்து பர்சனல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் கேசஸ். ஸோ இப்போ அதாவது அப்படின்னா இதுக்கு எக்ஸ்டர்னல் கேசஸ் அப்படின்னா புறக்காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய என்ன சொல்லலாம், அந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷன் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எரராக வந்துடுது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சோதனை எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து புற சூழ்நிலை ஏற்படுற மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெம்ப்ரேச்சர் வந்து மாறுறது, இல்லை ஹியூமிடிட்டினால் மாறுறது, இல்லை ப்ரெஷர்னால் மாறுறது. ஸோ இதனால் வந்து அங்கே ஒரு எரர் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லீஸ்ட் கவுண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுவோம், வெர்னியர் அண்டு ஸ்க்ரூ காஜ் கால் பண்ணுவோம். ஸோ அப்போது அங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கும்போது அங்கே சில எரர்ஸ் வருது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேண்டம் எரர். ரேண்டம் அப்படின்னா ரேண்டமில் நம்ம என்னென்னலாம் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெஷர், டெம்ப்ரேச்சர், வோல்டேஜ், இந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் எரரும் கொண்டு வரலாம். ஸோ இதில் பர்சனல் எரர் அப்படிங்கும்போது நம்மள முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்களோட அதாவது யார் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களால ஏற்படுற எரர். ஓகேவா? ஸோ அப்போது அங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஒழுங்கேற்ற பிழை இல்லை வாய்ப்பு பிழை, சான்ஸ் எரர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் வந்து என்ன எடுக்கலாம், அப்படி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ திக்னஸ் ஆஃப் த ஒயர் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ரீடிங் எடுக்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்றத எடுக்கும்போது நம்மளுக்கு அர்த்தமெட்டிக் வரும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ட்ரையல் ரீடிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த ரீடிங்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், A1, A2, A3 எது வரைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அர்த்தமெட்டிக் வரைக்கும் வரும். அப்போ AN வரைக்கும். ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, A அர்த்தமெட்டிக் மீன் வேல்யூ அப்படின்னா என்ன கொண்டு வரலாம், A1 + A2 + A3 எது வரைக்கும்னா AN / N நம்பர், அதனோட வேல்யூஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராஸ் எரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிராஸ் எரர் அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ரீடிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோன்னா இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அதை வந்து நம்ம சரியான முறையாக அதை வந்து எடுக்காமல் இப்போ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இப்போ நம்ம வந்து இப்போ வோல்டேஜ் வந்து இப்போ ஒரு 10 வோல்டேஜ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு அங்கே வந்து நம்ம வந்து 5 வோல்ட் அந்த மாதிரி மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ இது வந்து நம்மளோட மிஸ்டேக் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இந்த ரீடிங்கை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் மெஷர் பண்ணும்போது ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு ராங் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ ஒரு அப்சர்வேஷன் அப்படின்றது நம்ம கரெக்டான முறைப்படி வந்து என்ன பண்ணிக்கணும், கால்குலேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நம்ம வந்து ரொம்ப சேஃபாகவும்
ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த கால்குலேஷனை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.